Taste the Daily. அதிமுக ஆட்சியில் சேலத்தில் அமைக்கப்பட்ட கால்நடை ஆராய்ச்சி மையம் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம் போன்றது எனவும் கண்ணை இமை காப்பது போல கழக ஆட்சியில் விவசாயிகள் காக்கப்பட்டதாகவும் கோவை மாவட்டம் தேக்கப்பட்டியில் நடைபெற்ற விவசாயிகளுடனான கலந்துரையாடலின் போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். அதோட விவசாயிகள் உபத்தொழில் கால்நடை வளர்ப்பு. எனக்கு முன்னால் சொன்னாங்க, நான் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரே பால் பண்ணையில் கிட்டத்தட்ட 1,35,000 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க. 1,35,000 லிட்டர். ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. நேரடியாக பார்த்து ஏன் நம்ம ஏரியாவில் இந்த பசு வளர்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே அதுக்காகத்தான் அந்த எங்களுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த எல்லையில் 1020 ஏக்கராவில் 1000 கோடியில் மிக பிரம்மாண்டமான இந்த ஆராய்ச்சி நிலையம், அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். நான் ஒரு பகுதியை அந்த மருத்துவக் கல்லூரியை நான் துவக்கினேன். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கட்டெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கூட நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகு ரிப்பனை கட் பண்ணி திறந்து அப்படியே பூட்டிட்டாங்க. பூட்டி கிடக்குது. இது விவசாயியுடைய வரப்பிரசாதம். அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நம்முடைய பசுவும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பசுவும் கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு இலவசமாக நான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய சீதோஷண நிலைக்கு தக்கவாறு அந்த பசு வளர்க்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்ம 3 பசு வளர்ப்புகளை ஒரு பசு வளர்த்துனா போதும். அதே போல் ஆடுகள் இன்றைக்கி ஒரு வருஷம் பூரா வளர்த்துனா 20 கிலோ எடை கொண்ட ஆட்டை ஒரே வருஷத்தில் 40 கிலோ ஆடு எடை உள்ள ஆடுகளை கொடுப்பதற்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்தோம். மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இதெல்லாம் அதுலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்களாம் அங்கே போய் பார்க்க வேணும். பார்த்தா தான் இந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவது, இரட்டிப்பு வருமானம் பெறுவதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோன்னு தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கே ஆடிட்டோரியம் வச்சுருக்கிறோம். அங்கே அவர்களுக்கு தங்குறதுக்கு அறைகள் இருக்கின்றது. அங்கேயே தங்கி அங்கே இருக்கின்ற ஆடிட்டோரியத்தில் படமாக காணிப்பாங்க. ஒரு பசுவுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த நோய் எப்படி தடுக்கலாம், அதுக்கு நோய் வருவதற்கு, பசு வருவதற்கு நோய் அறிகுறியை ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நம்ம ஊட்டியில் நம்முடைய பசு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து மாடு வளர்த்துறோம். காலக்கண்ணுக்குட்டி போட்டால் அது சரியாக பால் கொடுக்க மாட்டாங்க, அது இடையிலே இறந்து விடும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நம்முடைய விவசாயிக்கு என்ன கன்று வேணும், காங்கியங்கால மாட்டில் காங்கியங்கால கண்ணுக்குட்டி வேணால் காங்கியங்கால, கெடேரி வேணால் கெடேரி, சிந்து மாட்டில் கெடேரி வேணால் கெடேரி, காலை வேணாம். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே முடங்கி கிடக்குது. இதெல்லாம் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னும் பல திட்டம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது எனக்கு. ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணை இமைகாப்பதை போல எங்களுடைய அரசாங்கம் அந்த விவசாயிகளை காக்கப்பட்டது. 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். 1/4/2021 மும்முனை மின்சாரம் கொடுத்தேன். எந்த நேரத்தில் வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். அதுவும் இப்போ கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த விவசாயிகள் மண்டல் மண்ணை எங்கே வேணால் விவசாய நிலத்துக்கு கொண்டு போகலாம். அங்கங்கே இருக்கிற தாலுக்கா அலுவலகத்தில் ஒரு ஏக்கர் இருந்தால் ஒரு 40 யூனிட் அந்த விவசாயிகள் கொண்டு போய் நிலத்துக்கு பண்ணலாம். இதை இலவசமாக கொண்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே இது விவசாயிகள் சம்மந்தப்பட்டது. ஆகவே விவசாயிகள் நீங்கள் என்ன நினைக்கலாம், அதை விட நிறைய இருக்குது. நானே நேரடியாக விவசாயம் இருக்கிறதுனால அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். எதிர்காலத்தில் நீங்கள் நினைப்பதற்கு மேலே விவசாய பணிகள் மேற்கொள்ளப்படும்.